ஹாய், ஹலோ. நான் இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்க போகிறேன். முட்டை குழம்புக்கு ஒரு 10-20 வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும். முட்டை குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தேங்காவோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை இது போட்டால் போதும். கசகசா கொஞ்சம், கசகசாவும் சோம்பும் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையானது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடாயை அடுப்பில் வச்சு ஒரு வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிக்கணும். கடுகு உளுந்து போட்டு தாளிக்கணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு அடுத்து வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அடுத்து வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு, டேஸ்ட்டு கொடுக்கப்போ தான். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மைய வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தேங்காய், கசகசா, சோம்பு 3 போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. மசாலா ஒரு 3 டீஸ்பூன், போட்டாச்சு. இப்போ இது மசாலாலாம் சேர்த்து தண்ணியில் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ கொதி வந்துடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ உப்பும் போட்டாச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். நான் ஒரு 6 முட்டை ஊற்ற போகிறேன். அப்படியே உடையாமல் ஊற்றணும். அப்போ தான் முட்டை கொஞ்சம் உடஞ்ச மாதிரியே இருக்கும். வெள்ளைக்கரு இந்த மஞ்சக்கரு கரையாமல் இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. மஞ்சக்கரு கலங்காத அளவுக்கு ஊற்றணும். அப்போ தான் முட்டை மஞ்சக்கரு கரையாமல் அப்படியே இருக்கும். அடுத்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு அந்த முட்டைக்கு மேலே உடச்சி ஊற்றினதுக்கு மேலேயே ஊற்றி விடணும். அந்த உடச்சி விட்ட முட்டைக்கு மேலேயே போட்டு விடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிருவோம். குழம்பு மசாலா காயணும். அதனால் நல்லா ஒரு 1/4 ஹவர் மேலே ஒரு 20 நிமிஷம் கிட்ட கொதி வரட்டும். அடுத்து அதுக்கப்புறம் இறக்கிடுவோம். 20 நிமிஷம் கழித்து இறக்கிடுவோம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை அப்படி கரையாமல் இருக்குது பாருங்க. மஞ்சள் கருவெல்லாம் அப்படியே போட்டதுபடியாக இருக்குது. நான் இதில் 6 முட்டை ஊற்றிருக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டு இறக்கிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு.